நம்ம காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். இல்ல இல்ல, தேவனே பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு என் வழியில என்ன நடத்தும் ஆண்டவரே, என் வழியில என்ன நடத்தும். சோ இன்னைக்கு முழுசும், இன்னைக்கு காலையில இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நைட்டு நம்ம திரும்ப அடுத்த நாள் காலையில் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, என் பாதையை செலக்ட் பண்றது எனக்கு நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையை கண்டிப்பா முடியாது. நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தோற்று போவோம். ஆனா நம்முடைய பாதையில நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, இயேசுவே என்னையும் என் பிள்ளைகளையும் எங்களுக்குரிய பாதையில கொண்டு போய், நமக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது, நமக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்காங்க, நம்மளை கைட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க, நமக்குன்னு ஒரு கணவன் இருக்குது, நமக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இப்படியே ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சவங்க இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்கன்னா நம்பர் 1 இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்காக கண்டுபிடிக்கலன்னு கவலை எல்லாம் பட வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார்.